யாத்திராகம புஸ்தகம் 6வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்க கேட்போம். சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் தரிசனமானேன். ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன். ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை என்று ஆண்டவர் சொன்னார். முற்பிதாக்கள் என்று போற்றப்படுகிற ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு 3 பேருக்கும் தேவன் சர்வ வல்லமையுள்ளவராக தன்னை வெளிப்படுத்தினார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அன்பானவர்களே, எல்லாவற்றையும் செய்யக்கூடிய அல்மைட்டி காட், அல்மைட் சர்வ வல்லமையுள்ள, ஆங்கிலத்தில் அந்த வசனத்தை பார்க்கலாம். சர்வ வல்லமையுள்ள, வல்லமைன்னு சொன்னா மைட்டி பவர்னு சொல்லலாம். இந்த சர்வ வல்லமைன்னு சொல்லும்போது அவர் அந்த சர்வ வல்லமை என்று சொன்னா அல்மைட்டி என்ற பதம் பயன்படுத்தப்படுகிறது. அவங்களுக்கு நான் அறியப்படவில்லை. எந்த பெயரால்? யெகோவா என்ற பெயரால் அறியப்படவில்லை. மாறாக சர்வ வல்லமையுள்ள தேவனாக நான் வெளிப்பட்டேன் என்று சொல்லுகிறார். இந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லும் பொழுது அதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்க எபிரேய வார்த்தை எலோஹிம். எலோஹிம் என்று சொன்னால் ஒரு பக்கம் அவர் ரொம்ப சோ பவர்ஃபுல், இன்னொரு பக்கம் அவர் தாயினுடைய அந்த அதாவது அன்பை கொண்டவர், தாயை போன்று நேசிக்கிறவர் என்ற பொருள்படும். இன்னும் அதை நாம் இன்னும் விளக்கமாக சொல்ல வேண்டுமானால், ஒரு தாய் குழந்தை எப்படி தன்னுடைய மார்போடு சேர்த்து அந்த குழந்தைக்கு ஆறுதலாக பாலூட்டி வளர்க்கிறாளோ, அது போன்ற ஒரு தன்மை, அது போன்ற ஒரு உணர்வுடைய ஒரு கடவுள் என்று பொருள்படுகிறது. ஒரு பக்கம் ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவன், மற்றொரு பக்கம் அவர் அன்பு நிறைந்தவர், ஒரு தாயை போல. இப்படிப்பட்ட இந்த உணர்வோடு தான் தேவன் முற்பிதாக்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். அன்பிற்குரியவர்களே, இந்த உலகத்திலே அவரை போல சக்தி ஒரு இடத்திலும் இல்லை. நான் சில நேரங்களிலே இந்த அதாவது இந்து வேதங்கள் இவைகளை நான் கவனிப்பதுண்டு. பலர் எழுதியிருக்கிறாங்க, சில நேரங்களில் அவைகளை கவனிப்பேன். செக்குலராகவும் சில நேரங்கள் அந்த புத்தகங்களை பார்க்கும்போது அதில் வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவரை சுட்டி காட்டுகிற வார்த்தைகளாக நிறைய இருக்கும். நான் சொல்ல கேட்டிருக்கிறேன், இந்த ரிக் யசுர் சாம் அதர்வன வேதங்கள் இவைகளை எழுதிய அந்த குழுவினர் லேவி கோத்திரத்திலிருந்து வந்திருக்க கூடும் என்று மானுட ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றார்கள். ஏதோ ஒன்றை அவர்கள் சொல்ல முற்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக யசுர் வேதத்தில் 19ஆம் அதிகாரத்தின் 9வது வார்த்தை, அதுல ஒரு நல்ல வரிகள் வருகிறது. தேஜோஷி தேஜோமயி தேஹி அப்படின்னு சொன்னா, எல்லையற்ற ஆற்றல், நீ எல்லையற்ற ஆற்றல், எனக்கு ஆற்றலை கொடு என்று அதனுடைய பொருள். எல்லையற்ற ஆற்றல் உள்ளவர் கடவுள். பல மஷி பல மகி அப்படின்னு சொன்னா, நீ வலிமையானவன், நீ வலிமையான எல்லையற்ற வலிமையுள்ளவன், எனக்கு வலிமையை கொடு. அதே போல நிறைய அந்த வார்த்தையில 19:9 நிறைய வருகிறது. ஓஷோ மஷி ஓசோ மகி தேஹி சகோமஷி சகோமயி தேஹி, அதாவது நீ எல்லையற்ற ஊக்கம் உள்ளவன், எனக்கு ஊக்கத்தை கொடு. நீ எல்லையற்ற பலம் உள்ளவன், பல மஷி பலமஹி தேஹி அப்படின்னு சொன்னா, எனக்கு நீ எல்லையற்ற பலம் உள்ளவன், எனக்கு பலத்தை கொடு என்று அந்த யசுர் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் அல்மைட்டி காட் யாருன்னு சொன்னா, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன். அவரிடத்தில் சர்வ வல்லமை இருக்கிறது. அவருடைய அந்த கரத்திலே மிகப்பெரிய வலிமை உண்டு. அவர்தான் மகா பெரியவர். அவரை நாம் தரிசிக்கின்ற போது, அவருடைய பிள்ளைகளாய் இருக்கின்ற போது, இந்த உலகத்தில் நாம் விரும்புகிற எல்லா ஆற்றலையும் அவர் நமக்கு கொடுக்கிறார், எல்லா சக்தியும் கொடுக்கிறார், எல்லா ஊக்கத்தையும் கொடுக்கிறார், எல்லா விதமான வலிமையும் பலனையும் நமக்கு கொடுக்கின்றார், மன உறுதியை நமக்கு கொடுக்கிறார். சகோ மசி சகோ மகி தேஹி அப்படின்னா எல்லா விதமான உறுதியுள்ளவன் நீ, ஆகவே எனக்கு உறுதியை கொடு என்பது அதனுடைய பொருள். ஆகவே இதற்கெல்லாம் பொருத்தமான ஒரு சக்தி யார் என்றால் யெகோவா தேவன் தான், நம்முடைய மீட்பர் தான், நம்முடைய இரட்சகர் தான். ஆகவே அந்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகி கர்த்தர் தன்னை முற்பிதாக்களுக்கு வெளிப்படுத்தினார். நேற்று இரவு இந்த வார்த்தையை நான்
என்னுடைய அலுவலகத்தில் கிளம்பும் பொழுது நான் பார்த்தேன். அதை குறித்து யோசித்து கொண்டே வந்தேன். நான் காலையிலும் எழுந்து கூட சில ரெஃபரன்ஸ் எல்லாம் நான் யோசித்து கொண்டிருந்தேன். ஆனாலும் என்னுடைய மனதில் ஆண்டவர் பேசினார், நான் சொன்னதை பேசு அப்படின்னு. அந்த முற்பிதாக்களுக்கு தன்னை நான் இப்படி வெளிப்படுத்தினு சொல்லுகிறார். ஸோ அதற்கான குறிப்புகள் இருக்கிறதா என்று நான் தேடி பார்த்த போது ஆதியாகமம் 17வது அதிகாரம் 3வது வசனத்தில் ஆபிரகாமிற்கு இந்த பெயரால் அவர் தன்னை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். வாசிக்க கேட்போமே. அப்பொழுது ஆபிராம் முகம் குப்புற விழுந்து வணங்கினான். தேவன் அவனோடே பேசி, நான் உன்னோடே பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். 17:1 ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. 17:1 நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன், நான் சர்வ சக்தி படைத்தவன் என்று தன்னை ஆபிரகாமிற்கு தன்னை தேவன் வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆபிரகாமுக்கு தன்னை சர்வ வல்லமையுள்ள தேவனாக வெளிப்படுத்தினார். மற்ற 2 பேரையும் பார்த்துட்டு திரும்பி வருவோம். ஆதியாகமம் 28:3 கூட வாசிக்க கேட்போம். இங்கு ஈசாக்கு தன்னுடைய அனுபவத்தை தன்னுடைய மகனுக்கு சொல்லி அனுப்புகிறான். சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து, இதை ஈசாக்கு சொல்லுகிறான், சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை அப்படியானால் கடந்த காலங்களில் இது சர்வ வல்லமையுள்ள தேவனை அவன் சந்தித்திருக்கிறான், அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறான், அவருடைய ஊக்கத்தை பெற்றிருக்கிறான் என்று பொருள். தன்னுடைய மகனுக்கு இந்த சர்வ வல்லமையுள்ள தேவனை குறித்து ஈசாக்கு பேசுகிறதை இங்கே நாம் பார்க்கின்றோம். ஆதியாகமம் 35:11. பின்னும் தேவன் அவனை நோக்கி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பழுகி. இது யாக்கோபுக்கு. முதல்ல நம்ம சொன்னது ஈசாக்கு. இப்ப யாக்கோபு சொல்றான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லுகிறார். 48:3 கூட பார்க்கலாம். யாக்கோபு யோசேப்பை நோக்கி, சர்வ வல்லமையுள்ள தேவன் கானான் தேசத்தில். போதும். இப்போ நம்ம யாத்திராகமம் 6:3 என்ன பார்த்தோம்னா, ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு நான் சர்வ வல்லமையுள்ள தேவனாக வெளிப்பட்டேன், ஆனால் யெகோவா என்னும் புதிய நாமத்தினாலே நான் வெளிப்படவில்லை, அவர்கள் அதை அறியார்கள் என்று சொன்னார். அவர் சொன்ன வார்த்தையின்படி இந்த 3 பிதாக்கள், முற்பிதாக்களுடைய லைஃப்ல, அதாவது 17:1 ஆபிரகாமுக்கும், 28:3 ஈசாக்குக்கும், 35:11 48:3 யாக்கோபிற்கும் கர்த்தர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக தன்னை வெளிப்படுத்தினார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த நாளிலும் தேவனுடைய செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில அவர் சர்வ வல்லமையுள்ளவராக இருந்து மகா பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பாருங்கள், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக தன்னை வெளிப்படுத்தினார். இந்த 17வது அத்தியாயத்தில் அவன் ஆகாரோடு அவனுக்கு ஆகாரோடு வாழ்ந்து பிறந்த குழந்தை இஸ்மவேல் பிறந்த பிறகு இந்த தரிசனம். இஸ்மவேல் அல்ல வாக்குத்தத்தத்தின் புத்திரன், இனி ஒரு புத்திரன் பிறப்பான் என்பதை ஆண்டவர் இங்கே பேசுகிறார். ஆபிரகாம் என்ற அந்த பெயரை ஆபிரகாம் என்று மாற்றுகிறார். சில இடங்களிலே ஆண்டவர் பெயரை மாற்றுகிற போதெல்லாம் ஒரு மாற்றம் நடக்கிறது, இல்ல? பெயரை மாற்றுகிற போதெல்லாம் மாற்றம் நடக்கிறது. பலர் இந்த உலகத்தில் பெயரை மாற்றுகிறார்கள். பெயரை மாற்றுவதனாலே மாத்திரம் மாற்றம் வந்து விடுவதில்லை, நம்முடைய மனநிலை மாற வேண்டும். அதனால நீங்களும் போய் பெயரை மாத்திட்டு இருக்காதீங்க. அருமையான முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் ஊனமுற்றவர்கள் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கே ஒரு சைக்காலஜிக்கலா ஒரு மனசுல பாதிப்பு வந்துரும்னு சொல்லி மாற்றுத்திறனாளி அப்படின்னு ஒரு பேர் கொடுத்தார். அந்த பேரு என்னத்தை மனசுல உருவாக்கும்னு சொன்னா, அந்த ஊனமுற்றவர்களுக்கு எனக்கு இன்னொரு திறன் இருக்குது, ஒரு கையோ காலோ எனக்கு ஊனமானாலும் எனக்கு இன்னொரு திறனை எனக்கு கடவுள் கொடுத்திருக்கிறார், நான் இன்னொரு திறனோடு இருக்கிறேன் என்ற உணர்வை அவன் பெறன்றதுக்காக அந்த பேரை கொடுத்தார். அதே போல அரவாணிகள் என்ற திருநங்கை என்று சொல்லுங்கன்னு சொன்னார். பிற்பட்டோர் அப்படின்னா பிற்பட்டோர் சொல்லக்கூடாது, பிற்படுத்தப்பட்டோர். நாங்கள் இயல்பாக பிற்பட்டோர் அல்ல, இந்த சமூகத்தினால் பிற்படுத்தப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி கொடுத்தார். சில நேரங்களில் பெயர்கள் மாறுகிற போது நம்முடைய மனநிலையும் கூட என்ன செய்கிறது, மாறுகிறது. இப்போ இந்த வார்த்தைக்கும் உச்சரிக்கும் போதும் அதை கேட்கும் போதும் ஒரு மாற்றம் இருக்குது. இப்படித்தான் இங்க ஆண்டவர் ஆபிரகாம் அப்படின்ற பெயர் ஆபிரகாம்னு மாத்தி அவனுக்கு ஆண்டவர் பிராமிஸ் பண்ண, மீண்டும் அவனுக்கு பிராமிஸ் பண்றார், அவனோடு பேசுறாரு. இங்க பார் ஆபிரகாம், நான் உன்னோடு இருப்பேன், நீ மாத்திரம் எனக்கு முன்னாடி உத்தமமா நடந்துக்கப்பா, பெர்ஃபெக்ட்டா இருந்துக்கோ, நான் உன் பட்சத்தில் இருந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், என்னால செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இந்த 17ஆம் அதிகாரத்துக்கும் ரோமர் 4ஆம் அதிகாரத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குது.
இந்த ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்துக்கும் ரோமர் 4ஆம் அதிகாரத்துக்கும் தொடர்பு இருக்குது. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க ஆண்டவர் 17ஆம் அதிகாரத்தில் சாராய்க்கும் சொன்னார். 18ஆம் அதிகாரத்தில் சாராய் சிரித்தாள், நகைத்தான் இருக்கிறது. இந்த அதிகாரத்தில் ஆபிரகாம் நகைத்தான் என்று இருக்கிறது. இங்கே சர்வ வல்லமையுள்ள தேவனாக தன்னை அவர் வெளிப்படுத்தினார். இதை அப்படியே நம்பினான் இந்த ஆபிரகாம், அப்படியே விசுவாசித்தான். நான் கிழவன், என்னுடைய மனைவி சாராய் கற்பம் செத்து போனவள். இந்த மனநிலையில இருக்கிற இந்த 17ஆம் அதிகாரத்தினுடைய காலங்களை குறித்து சொல்லுகிறது தான் ரோமர் 4ஆவது அதிகாரம். அந்த 4ஆவது அதிகாரத்தின் 18, 19 வசனங்களை பாருங்கள். உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர். அந்த வார்த்தையை பாருங்க, வல்லவர், வாக்குத்தத்தம் செய்ததை நிறைவேற்ற வல்லவர். சர்வ வல்லமையுள்ள தேவனாக தேவன் தன்னை 17ஆம் அதிகாரம் ஆதியாகமத்திலே வெளிப்படுத்துகிறார். நான் திரும்ப சொல்லுகிறேன், ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் அந்த அதிகாரத்தினுடைய நிகழ்வுகளைத்தான் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 4ஆம் அதிகாரத்திலே குறிப்பிடுகிறார். சாராளுடைய கர்ப்பம் செத்து போயிருந்தது, ஆபிரகாமுடைய சரீரம் செத்து போயிருந்தது. ஆனால் அதை பற்றி அவன் நினைக்கவே இல்லை, அதை பற்றி அவன் யோசிக்கவே இல்லை. சொன்னவர் சர்வ வல்லமையுள்ளவர். He is Almighty God. சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் சொன்னால் கண்டிப்பா செய்வார் என்று அதை அப்படியே நம்பினான். அவர் வாக்குத்தத்தம் செய்த தேவர், அதை நிறைவேற்றி கொடுப்பதற்கு வல்லமையுள்ளவர் என்று அவன் முழு நிச்சயமாய் நம்பினான். எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைக்கும் அவர் நமக்கு அற்புதங்களை செய்வதற்கு போதுமானவராக இருக்கிறார். அந்த 4ஆவது அதிகாரத்தில் அந்த வார்த்தை என்னை மிகவும் கவர்ந்தது. 17ஆம் அதிகாரம் ஆதியாகமத்திலே நான் சர்வ வல்லமையுள்ளவர் என்று சொல்லி கர்த்தர் உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும்பா சொன்ன போது அவன் தாத்தா தான் முகங்குப்புற விழுந்து நகைத்தான் என்று சொல்லப்பட்டிருக்குது. முகங்குப்புற விழுந்து நகைத்தான். இதே அதிகாரத்துல தான் இருக்குன்னு நினைக்கின்றேன். நான் படித்த ஞாபகம் 17 வாசிக்கலாமா? 17 முகங்குப்புற விழுந்து அப்பொழுது ஆபிரகாம், எத்தனாவது வசனம் அது? 17. எஸ். அப்பொழுது ஆபிரகாம் முகம் குப்புற விழுந்து நகைத்து, அந்த தாத்தா அப்படியே விழுந்து நகைக்கிறார். அவருக்கே ஆச்சரியம், எனக்கு ஒரு குழந்தையா இந்த 100 வயசுல அப்படின்னு அவருக்கே ஒரு ஆச்சரியம். அவன் நகைத்தான். பாருங்கள், அதன் பிறகு வாசிக்கலாம். 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லிக்கொண்டு இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். அவனுக்கே ஒரு நம்பிக்கை இல்ல, இப்படி இந்த வயசுல ஒரு குழந்தை பிறக்குமா அப்படின்னு அவருக்கே நம்ப முடியல. ஆனால் சொன்னவர் இன்னார் என்பதை அவன் அறிந்த போது விசுவாசித்தான். அதன் பிறகு அதைத்தான் ரோமர் புத்தகத்தில் பவுல் சொல்றான். அதை பத்தி அவன் நினைக்கல. எதை பத்தி? தான் சரீரம் செத்து போனதை பற்றியோ தன்னுடைய மனைவியாகிய சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதை பற்றியோ அவன் நினைச்சு கூட பார்க்கல. இங்க 18ஆம் அதிகாரத்தை நீங்க திருப்பினீங்கன்னா, ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தை திருப்பினீங்கன்னா 12வது வசனத்துல பாருங்களேன். ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து. ஆனா அந்த அம்மா கொஞ்சம் டீசென்டான ஆளு. இவர் எதை பத்தி யோசிக்காம அப்படியே சாஷ்டாங்கமா விழுந்து முகங்குப்புற விழுந்து சிரிக்கிறார் இந்த தாத்தா. அந்த பாட்டி என்ன பண்ணுது? மனசுக்குள்ளே சிரிச்சுக்குது. இது என்னது, இந்த வயசுல இந்த தூதன் நம்மகிட்ட இப்படி ஒரு வார்த்தை சொல்லிருக்கிறானே. இந்த அப்படியே 58 வயசு யோசிங்க, 50 வயசு யோசிங்க. 50 வயசுல ஒரு அம்மாவுக்கு குழந்தை பிறந்தா அந்த உலகம் எப்படி பார்க்கும்? இந்த அம்மாவை ஒரு மாதிரி பார்ப்பாங்கல்ல. இந்த அம்மா பாட்டி, வயசான பாட்டி. இதுக்கு ஒரு அந்த அம்மா மனசுலயே சிரிக்குது. ஆனாலும் இந்த அம்மாவை பற்றி ஒரு வசனம் இருக்குது. எங்கன்னா எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் இருக்குது. எபிரேயர் 11:11 வாசித்து பாருங்களேன். விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கற்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றாள். பாருங்க, அந்த அம்மாவும் கூட வாக்குத்தத்தம் செஞ்சவர் இன்னார்ன்றது அது தெரிஞ்சிருக்கு. அந்த அம்மாவுக்கு தெரியுது இன்னார் வாக்குத்தத்தம் செய்தவர் இன்னார் என்பதை அவள் புரிந்து அவள் விசுவாசித்து குழந்தை பெற்றுக் கொள்வதற்கு பலன் அடைந்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு தெய்வ பிள்ளைகளே, சர்வ வல்லமையுள்ள தேவனாக ஆபிரகாமுக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்தினார். He is Almighty God.
தேவனுடைய அந்த வல்லமை அன்றைக்கு வெளிப்பட்டது. அந்த வல்லமை செத்து போன சரீரத்தை உயிர்ப்பித்தது. குறிப்பா ரோமர் 4ஆம் அதிகாரத்தை நம்ம சொல்லும் போது அதை எதற்கு இணையாக்குதுன்னு முடிக்கிறார் பாருங்க. ஆபிரகாம் சாராளை பற்றி பேசிக்கொண்டே வருகிற கர்த்தர் கடைசியா முடிக்கும் போது இயேசுவிடத்துல கொண்டு வந்து அந்த அதிகாரத்தை முடிக்கிறார். கடைசி வசனத்தை பாருங்க. அதாவது சாராளுடைய கற்பம் என்பது ஒரு கல்லறை, அது மரித்த நிலைதான். செத்து போச்சுன்னு சொல்றாங்கல்ல, மரித்த நிலைதான். அதை போலத்தான் மரித்து போன இயேசுவை அவர் உயிரோடு எழுப்பினார் அப்படின்னு சொல்லி அவர் இயேசுவிட கொண்டு வந்து முடிக்கிறார். தேவன் சர்வ வல்லமையுள்ளவர். அவர் இன்றைக்கும் உயிருள்ளவராக இருக்கிறார். அவரால் கூடாத காரியம், அவரால் முடியாத காரியம் உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. ஆகவே ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அவர் சர்வ வல்லமையுள்ளவராக அவருக்கு ஆண்டவர் வெளிப்பட்டார். முற்பிதாக்களில் 2வது பிதா ஈசாக்கு. ஈசாக்கை குறித்து நான் சொன்ன வசனத்தை வாசிக்கலாம். 28:3. அதாவது யாத்திரையாகமும் 6ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல கர்த்தர் பேசுறார் மோசேட்ட. நான் ஈசாக்கு, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு சர்வ வல்லமையுள்ள தேவனாக வெளிப்பட்டேன்னு சொல்றார். அதுக்கான ரெஃபரன்ஸை தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். ஆபிரகாமுக்கு அவர் சர்வ வல்லமையுள்ளவராக வெளிப்பட்டார். அவருடைய வாழ்க்கையில அந்த மலட்டு தன்மை நீங்கியது. அவர் அப்படியே நம்பினார், ஆண்டவரை நம்பினார். அவருக்கு சிரிப்பு வந்துச்சு, நகைப்பு வந்துச்சு, ஏத்துக்க முடியல. இந்த குட் நியூஸ, இந்த நற்செய்தியை அவரால் ஏத்துக்க முடியல. அவருக்கு சிரிப்பு தான் வந்தது. ஆனாலும் சொன்னவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை அவர் விசுவாசித்தார். விசுவாசித்து அவர் தேவனை தொடர்ந்தார். பிரியமானவர்களே, அவருடைய வாழ்க்கையில் அவர் மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை அவர் சுதந்திரித்துக் கொண்டார். வாக்குத்தத்தத்தின் குமாரனாகிய ஈசாக்கை பெற்றுக்கொண்டு அவர் தொடர்ந்து ஜேர்னி பண்றார். 2வது 28:3 ஈசாக்குடைய லைஃப்ல, சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல ஜனக்கூட்டமாகும்படி உன்னை பழுகவும் பெருகவும் பண்ணி. தன்னுடைய குமாரனை தகப்பனாகி ஈசாக்கு ஆசீர்வதிக்கும் போது இந்த சர்வ வல்லமையுள்ள தேவனை துணைக்கு அழைக்கிறான். ஏனென்றால் அவனுடைய வாழ்க்கை முழுவதும் தன்னுடைய தகப்பனுடைய வாழ்க்கையிலே சர்வ வல்லமையுள்ள தேவனாக கர்த்தர் இருந்து தன்னை அவதரிக்க செய்தார் என்று அவன் உணர்ந்தது மாத்திரமல்ல, தன்னுடைய வாழ்நாள் எல்லாம் அவன் இந்த சர்வ வல்லமையுள்ள தேவனை ருசித்து பார்த்தான். 26ஆம் அதிகாரம் ஈசாக்கினுடைய வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியமான ஒரு அதிகாரம். சர்வ வல்லமையுள்ள தேவனை அவன் பிடித்து கொண்டதினாலே, சர்வ வல்லமையுள்ள தேவனை அவன் சிந்தித்ததினாலே, சர்வ வல்லமையுள்ள தேவனை யோசித்ததினால, அவர் சொன்னதை கேட்டதினால அந்த 26ஆம் அதிகாரத்துல ஒரு 7 blessings இருக்குது. முதலாவது பாத்தீங்கன்னா ஒரு விசேஷித்த ஒரு ப்ரொடெக்ஷனை கர்த்தர் அவனுக்கு கொடுக்கிறார். சர்வ வல்லமையுள்ள தேவன் தான் அதை செய்ய முடியும். 26ஆம் அதிகாரத்துல அந்த பஞ்சம் வரும்போது, எதிரிகள் அவனுக்கு தீங்கு செய்ய நினைக்கும் போதெல்லாம் கர்த்தர் அவனை ப்ரொடெக்ட் பண்றார். அபிமெலேக்கினுடைய ஆட்கள் தீங்கு செய்ய நினைக்கும் போது, அபிமெலேக்கு தீங்கு செய்ய நினைக்கும் போது, அந்த பஞ்ச காலத்தில் தேவனே பாதுகாவலராய் இருந்து ஈசாக்கை காப்பாற்றி வருகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆகவேதான் அவன் சர்வ வல்லவரை குறித்து பேசுகிறான். நீ தனியா போறப்பா யாக்கோபு, தனியா போற. அதனால சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய அந்த நம்முடைய தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ ஜனக்கூட்டமாக முடியும், உன்னை பழுகவும் பெருகவும் பண்ணுவார். நீ ஒரு ஆளா போற, சிங்கிள் மேனா போயிட்டு இருக்கிற. இந்த தேவன் உன்னை பெரிய கூட்டமாக கர்த்தர் மாற்றுவார். ஆங்கிலத்தில் எப்படி இருக்கு பாருங்க, 28:3 அந்த ஆதியாகமத்தில் என்ன வாசிக்கிறோம்? And God Almighty bless thee and make thee fruitful and multiply thee, that thou mayest be a multitude of people. திரளான ஜனமா, நீ ஒரு ஆளா போற, ஆனா திரளான ஜனமா இருப்ப, ஒரு கனி கொடுப்ப, ஃப்ரூட்ஃபுல்லா இருப்ப, பழுகவை பெருக செய்வான் அப்படின்லாம் அவன் சொல்லி ஆசீர்வதிக்கிறான். சர்வ வல்லமையுள்ள தேவன் இதை செய்வார் என என் வாழ்க்கையில செய்தார். 26ஆம் அதிகாரத்தில் நான் சொன்னேன், ஒரு பாதுகாப்பு வருது. பிறகு பாத்தீங்கன்னா அவனுக்கு ஒரு ஐஸ்வர்யத்தை கர்த்தர் கொடுக்கிறார். 2வது ஒரு ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறாரு. அதையும் 26ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்க்கலாம். அதுக்கு பிறகு விருத்தி அடைகிறான். 3வது 4வது பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஆளா கர்த்தர் அவனை உயர்த்துறாரு. 26ஆவது அதிகாரத்துல 11வது வசனம் பாருங்க. பின்பு அபிமெலேக்கு, இந்த புருஷனையாகிலும் இவன் மனைவியாகிலும் தொடுகிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்படுவான் என்று எல்லா ஜனங்களும் அறிய சொன்னார். அங்க ஒரு ப்ரொடெக்ஷன் கிடைக்குது ஈசாக்குக்கு. இது சர்வ வல்லமையுள்ள தேவன். அந்த அந்நிய தேசத்துல மைனாரிட்டியா இருக்கிற மனுஷன், அவனுக்கு யாரு வேணாலும் தீங்கு செய்யலாம், அவனை எளிதா மேற்கொள்ள முடியும். ஆனா அங்க ஒரு உயர்ந்த மனிதனுடைய பாதுகாப்பை அவன் பெறுகிறதை நாம் பார்க்கிறோம். 12வது வசனத்தை பாருங்க. அவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வாதம் 2வது வந்துருது. பிளஸிங் வர்றது பெரிய விஷயம் இல்ல. 3வது ஐஸ்வர்யவனா மாறுறான். முதலாவது பாதுகாப்பு, 2வது அந்த பிளஸிங், 3வது
ரிச்னஸ், அந்த ஐஸ்வர்யம். நாலாவது பாத்தீங்கன்னா விருத்தி, எஸ்டாப்ளிஷ்மெண்ட். அதாவது ஐஸ்வர்யம் இருந்தால் மாத்திரம் போதாது, ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருக்கணும், விருத்தி இருக்கணும். அவன் இன்க்ரீஸ் ஆனான், வர 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 அவனை விருத்தி அடைய பண்ணினார். முதலாவது பாதுகாப்பு, இரண்டாவது ஆசீர்வாதம், மூணாவது ஐஸ்வர்யம், நாலாவது விருத்தி, அஞ்சாவது பெரியவனா மாறினான். விருத்தி அடைஞ்சது மாத்திரம் இல்ல, தொட முடியாத உயரத்துக்கு போனான், பெரியவனானான் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆறாவது பாருங்க, 14வது வசனத்தினுடைய இறுதியில பாத்தீங்கன்னா, பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு, மற்றவங்க சத்துருக்கள் பொறாமைப்படக்கூடிய அளவிற்கான ஆசீர்வாதங்களை பெற்றான். ஏழாவது, சத்துருக்கள் சமாதானமாகும்படி கர்த்தரவனை சர்வவல்லமையுள்ள தேவனுக்கு உதவி செய்தார். அந்த அதிகாரத்தினுடைய பிற்பகுதியில் 29 பார்த்தீங்கன்னா வாசிக்கலாம். நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையே உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோட அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உம்மோடே உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம். எங்கே அவன் சமாதானம் செய்து கொள்ளும்படி அங்கே வந்து சேர்ந்தான். சத்துருக்கள் வந்து சேர்ந்தார்கள். யார் துரத்தி விட்டாங்களோ, யாரு பொறாமப்பட்டாங்களோ அவங்களே வந்து சமாதானத்துக்கு வந்துட்டாங்க. நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல இந்த வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் இந்த சர்வ வல்லமையில தேவன் தான் அதை செய்ய முடியும். ஒருவேளை இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க போராடி கொண்டிருக்கலாம், சத்துருக்கள் பலவாறு உங்களுக்கு எதிராக நிக்கலாம். நீங்க பாருங்க, இந்த அதிகாரத்துல அவன் ஒரு துறவை தோண்டுனா அதை வந்து தூத்து போடுறாங்க. சரி, விட்டு கொடுத்துட்டு அடுத்த துறவை தோண்டினா அங்கேயும் தண்ணி வருது, தூத்து போடுறாங்க. இப்படி சத்துருக்கள் செய்யக்கூடிய எல்லா விதமான இடையூறுகளையும் தடைகளையும் கடந்து இந்த ஈசாக்கு ஜெயம் பெறுகிறான். சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு உதவி செய்கிறார். ஏசேக்கு, சித்தினா இந்த இடங்களுக்கு பேரு. ரெகோபோத் வருகிறது. ரெகோபோத் இனி யாரும் தொட முடியாத அளவிற்கு ஆண்டவர் அவனை ரெகோபோத்துல கொண்டு வந்து வைத்தார். ஏசேக்கும் சித்தினாவும் மறைந்து போயிடுச்சு. அதை குறித்து அவன் கவலைப்படல. அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மோடு இருக்கிறாரு, நிச்சயமா நம்முடைய கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார்னு நம்பினா. அடுத்து ஒரு துறவை தோண்டினா அதுக்கு ரெகபோத்னு பேர் வச்சான். ரெகபோத். ஒருவேளை உங்களுக்கு துரோகம் நடந்திருக்கிறதா, உங்களுக்கு விரோதமாய் சத்துருக்கள் எழும்பி இருக்கிறார்களா, நீங்கள் பிழைத்துக் கொள்ள முடியாதபடி எல்லா பக்கமும் உங்களுக்கான கதவுகள் அடைக்கப்படுகிறதா, நண்பனே ஆண்டவர் மேல் முழு நம்பிக்கையோடு இருங்கள். அவர் இந்த 26ஆம் அதிகாரத்துல ஃபர்ஸ்ட் சொல்றாரு, அவன் தேவன் சொல்றதுக்கு அவன் கரெக்டா ஒபே பண்றான். போகாத இங்கேரு அப்படின்றார். ஆண்டவர் சொல்ற காரியங்களை கரெக்டா கேட்டு நடந்தான். இந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் கூடவே இருந்தார். ஆபிரகாமுடைய லைஃப்ல விசுவாசத்தையும் சொல்லலாம், அவனுடைய கீழ்ப்படிதலையும் சொல்லலாம். குறிப்பா தேவனாகிய கர்த்தர் அவனோடு செஞ்ச உடன்படிக்கையை அவர் நினைவு கூர்ந்தார். நான் நினைக்கிறேன் 17ஆம் அதிகாரத்துல, ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்துல இடத்துல 13 இடத்துல உடன்படிக்கை என்ற அந்த பதம் வருகிறது. 13 இடத்துல, வேற எந்த அதிகாரத்தில் அப்படி வரல. 13 இடத்துல உடன்படிக்கை என்ற பதம் வருகிறது. உடன்படிக்கையை நிறைவேற்றக்கூடியவனாக ஆபிரகாம் இருந்தான். இங்க ஈசாக்கு அப்படித்தான். கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறாரோ, கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு மனுஷனாக இருந்தான். மூன்றாவது முற்பிதா, அவனுடைய லைஃப்ல இந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் என்ன செய்தார் பாருங்கள். 35:11. பின்னும் தேவன் அவனை நோக்கி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பழுகி பெருகுவாயாக, ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிலிருந்து உண்டாகும், ராஜாக்களும் உன் சந்ததியில் பிறப்பார்கள். ஆண்டவர் சொல்றாரு, சர்வ வல்லமையுள்ள தேவன் என்ன சொல்றார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பழுகி பெருகுவாயாக, ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும். என்ன வார்த்தை பாருங்க, ஒரு ஜாதியும் பற்பல. ஆங்கிலத்தில் வந்து நேஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆங்கிலத்தில் எப்படி இருக்குது, நேஷன் இருக்குதா. ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும். தேவன் அப்படித்தான் ஆசீர்வதிச்சார். ஜாதிகளை பெருக பண்ணினான். ஒரு மனுஷன் தான் அவன் புறப்பட்டு போகும்போது தனி ஒருவனாக ஒரு மனிதனாய் போனான். இன்றைக்கு இஸ்ரேல் தேசம் இருக்கு பாருங்க, 12 டிரைப்ஸ் இருக்காங்க, 12 கோத்திரங்கள். இந்த 12 கோத்திரங்களும் யாருன்னு கேட்டா இந்த யாக்கோபினுடைய பிள்ளைகள் தான். ஆபிரகாமுடைய அந்த வழித்தோன்றல்களே வெவ்வேறு ஜாதிகள் பெருகினார்கள், வெவ்வேறு குழுக்கள் வந்தாங்க. இதுல குறிப்பா இஸ்ரேல் தேசத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் இந்த யாக்கோபினுடைய 12 புதல்வர்கள், அவங்களுடைய டிரைப்ஸ் தான் இன்னைக்கு இருக்கிறாங்க. அவங்க முன்காலங்களிலே, அதாவது கிங் டைட்டஸ்னுடைய காலங்களிலே சிதறடிக்கப்பட்ட போது உலகின் பல பாகங்களுக்கு, பல இடங்களுக்கு சென்றார்கள். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே,
இன்றைக்கும் பாருங்க, உலகமெங்கிலும் அவர்கள் இருக்கிறார்கள், உலகமெங்கிலும் இருக்கிறார்கள். இஸ்ரேல் தேசத்துல நான் 12 கோத்திரம். இங்கே நான் வாசிக்கிற கர்த்தர் சொன்னார் அந்த ஆபிரகாம், இந்த வசனத்தை பாருங்கள் 35:11. பின்னும் தேவன் அவனை நோக்கி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பழுகி பெருகுவாயாக, ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்கள் உன்னிலிருந்து உண்டாகும். எந்த தேசத்துல யூதர்கள் இல்ல அப்படின்னா எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்க, எல்லா தேசங்களும் இருக்கிறாங்க. அமெரிக்காவில் பல்வேறு மாகாணங்களிலே யூதர்களுடைய ஆதிக்கம் இருக்கிறது. உலக வங்கி என்று சொல்லுகிறோமே, வேர்ல்டு பேங்க், அது கூட யூதர்களுடைய கைவசம் இருக்கிறதாக சொல்லுகிறோம். முக்கியமான அந்த கண்ட்ரோல் இருக்கக்கூடியவங்க, அதிகாரமிக்கவர்கள் எல்லாம் யூதர்கள். நிறைய பேங்க் வங்கிகளை உருவாக்கினவர்கள் யூதர்கள். இதெல்லாம் இந்த யாக்கோபனுடைய சந்ததி தான். யாக்கோபுக்கு அதை கொடுத்தா, நான் சர்வவல்லம் செய்வேன்பா, அவர் செய்வேன்னு சொன்னா கண்டிப்பா செய்வார். எனக்கு அன்பானவர்களே, இந்த நாட்களிலே இந்த நேரலில் இணைந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில ஒருவேளை நீங்க தனியா இருக்கலாம். நான் மைனாரிட்டி, நான் பலவீனன், நான் சுகவீனன், நான் ரொம்ப பலன் குன்றியவன் நீங்க நினைச்சு கொண்டிருக்கலாம். படிப்பு இல்லாம இருக்கலாம், அறிவில்லாமல் இருக்கலாம், நல்ல பேக்ரவுண்ட் இல்லாம இருக்கலாம். எதை பத்தி கவலைப்படாதீங்க. சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களுக்கு வாக்கு கொடுத்து விட்டார். நீங்களும் ஆபிரகாம் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டாரோ, ஈசாக்கு எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டாரோ, யாக்கோபு எப்படி உயர்த்தப்பட்டாரோ, அப்படியே நீங்களும் உயர்த்தப்படுவீர்கள். அன்பு தெய்வ மக்களே, ஆபிரகாம் சர்வ வல்லமையுள்ள தேவனை தரிசித்தான். ஈசாக்கும் அப்படித்தான், யாக்கோபினுடைய லைஃப்ல இப்படித்தான். இன்னும் கூட யாக்கோபுக்கு மாத்திரம் 2 இடத்துல இந்த பதத்தை பார்க்கிறோம். இவர் இந்த சேஷபுத்திர பாகத்தையும் வாங்கிட்டதுனால இந்த வசனம் 2 இடத்துல வருதுன்னு நினைக்கிறேன். எல்லாம் டபுள் தான். இந்த கல்யாணத்துல கூட 4 ஆயிடுச்சு அவருக்கு. 2 பரிவாரன்றாரு, 2 பரிவாரம் தான் சொல்றாரு. ஆனா அந்த மனுஷன் எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனுஷனாக அவன் இருக்கின்றான். வாசிக்கலாம் 48:3. யாக்கோபு யோசேப்பை நோக்கி, சர்வ வல்லமையுள்ள தேவன் கானான் தேசத்திலுள்ள லூஸ் என்னும் இடத்தில் எனக்கு தரிசனமாகி என்னை ஆசீர்வதித்து. அவன் லூசா இருந்திருக்கிறான், இந்த பேரு லூசு. அவன் என்ன லூசா என்ன செய்ய போறோம், ஏன்னா அவன் தனியா படுத்திருக்கிறான். வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, கிட்டத்தட்ட அவனும் லூசு தான். லூசான நிலையில, லூசுன்ற இடத்துல அவனை கர்த்தர் பிளஸ் பண்றார். எப்பா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு அன்னைக்கு தரிசனத்தில் அவர் பேசுறார். அவன் ஒரு கல்லை தூக்கி தலையில வச்சுக்கிட்டு படுத்து தூங்கினா, அன்னைக்கு ஒரு தரிசனம் கிடைச்சது. அந்த தரிசனத்தின்படி அவன் ஒரு பொருத்தனை பண்ணி அவன் புறப்பட்டான். யோசேப்பை நோக்கி, சர்வ வல்லமையுள்ள தேவன் கானான் தேசத்துல லூஸ் என்னும் இடத்தில் எனக்கு தரிசனமாகி என்னை ஆசீர்வதித்து, நான் உன்னை பழுகவும் பெருகவும் பண்ணி உன்னை பல ஜனக்கூட்டமாக்கி உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை நித்திய சுதந்திரமாய் கொடுப்பேன் என்று என்னோட சொன்னார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். He is Almighty God. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் சொன்னதை கண்டிப்பா செய்வாரு, எனக்கு தெரியும். 32 அதிகாரத்தை நீங்க பாத்தீங்கன்னா, தன்னுடைய தமையன் தன்னை கொன்று விடுவானோ, தன்னை அழித்து விடுவான்னு பயப்படுகிற போது அவன் சொல்றான், நீ ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்களே, இதெல்லாம் பண்ணுவேன்னு சொன்னீங்களேன்னு சொல்லி கிளைம் பண்றான். கர்த்தர் சொன்னதை அங்க மேற்கோள் காட்டி ஜெபிக்கிறத நாம 32:7 தொடக்கம் 7, 8, 9, 10, 11 வசனங்களிலே நான் வாசிக்க முடியும். அவன் ஆண்டவர் சொன்னதை சொல்லி ஜெபிக்கிறான். நான் வெறும் கையுமா வந்தேன், கோளுமா வந்தேன், என்னை இவளுடைய பரிவாரங்களை உடையவனாக நீ மாற்றினீங்களேன்னு சொல்லி அவன் சொல்லுகிறான். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த லூஸ் என்ற இடத்துல அவனுக்கு கர்த்தர் தரிசனமானார். சர்வ வல்லமையுள்ள தேவன் தரிசனமானார். அவன் கையில ஒண்ணு இல்ல, ஒரு கோளோடு அங்கே படுத்திருக்கிறான். தலைமாட்டிற்கு ஒரு கல்லை தூக்கி தலையில வச்சிருக்கிறான். அந்த தரிசனம் கிடைச்சோன்னு அந்த கல்லையை தூக்கி நட்டு வச்சு கொண்டு போன எண்ணெய் எடுத்ததை வார்த்து ஒரு பொருத்தனை பண்ணிட்டு போனான். ஆகவே நாம் பல்வேறு விதங்களிலே மிகவும் குறைந்தவர்களாக, பெலன் குண்டியவர்களாக, மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது நாம் மற்றவர்களைப் போல இல்லையே என்று நாம் வருத்தம் அடையக்கூடிய நிலையில நம்முடைய வாழ்க்கை ஒருவேளை இருக்கலாம். நீங்க ஆண்டவர் மேல நம்பிக்கை வைங்க. அவர் Almighty God, He is Almighty. அவர் தம்முடைய திட்டத்தின்படி, நோக்கத்தின்படி சரியான சந்தர்ப்பத்தில் உங்களை தொடுவார். நம்முடைய ஆண்டவருடைய அந்த கரம், ஆசீர்வதிக்கிற கரம், பலப்படுத்துகிற கரம் உத்தமனாய் இருந்தா போதும் என்று கர்த்தர் சொன்னார். சர்வ வல்லமையுள்ள தேவன் இந்த நேரலில் இணைந்திருக்கிற நம் அத்தனை பேருக்கும் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை, முற்பிதாக்களை தேவன் எப்படி ஆசீர்வதித்தாரோ அதே போல நம்மையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி நாம விசுவாசத்தோடு தேவனை நோக்கி பார்ப்போம்.